ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச ப்ருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக. சர்வோபப்ளவரஹிதः பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. முதல் அத்தியாயம் முதல் ஸ்லோகமும் ஒரு 6வது அத்தியாயத்தில் 192வது ஸ்லோகம் படிக்கணும். நமஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாசமகாமோக கிராக கர்மணே. 192வது ஸ்லோகம். ஆபாதத் திருஷ்டிதஸ்தத்ர பிரம்மணோபாதி கேதுதாம் கேதோச்ச சத்யதா தஸ்மாத் அன்யோன்யத்யாசயிஷ்யதே. ஆபாதத் திருஷ்டிதஸ்தத்ர பிரம்மணோபாதி கேதுதாம் கேதோச்ச சத்யதா தஸ்மாத் அன்யோன்யத்யாசயிஷ்யதே. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திர தீப பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் 191 ஸ்லோகம் பார்த்துருக்கோம். சித்திர உதாரணம், ஆகாஷ உதாரணம், அந்த ரெண்டின் மூலமாக தத்துவத்தை விளக்கி ஜீவ விசாரம் பண்ணார். ஜீவ விசாரத்துக்கு அடுத்து ஜீவனிடம் உள்ள குழப்பம், எது ஜீவன் அப்படிங்கிறதுல மற்ற மதவாதிகள் எதெல்லாம் ஜீவன் சொல்கிற குழப்பத்தை சொன்னார். பிறகு ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வரன்னா என்ன, கடவுள்னா என்னங்கிறதுல குழப்பம். இப்போ ஒரு குழப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஈஸ்வரனுக்கும் பிரம்மனுக்கும் உள்ள குழப்பம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தது ஈஸ்வரனுக்குள்ளே உள்ள குழப்பம், எது கடவுள் எது ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு குழப்பம். அதெல்லாம் பார்த்து முடிச்சு ஈஸ்வர தத்துவம் என்னன்னு அவர் சொல்லலை. பிறகு மாயா தத்துவம் சொன்னார். ஏன்னா மாயை இருந்தால் தான் ஈஸ்வரன்கிற பேரே வரும். மாயை இல்லாட்டி ஈஸ்வரங்கிற பேரே வராது, பிரம்மன் ஆயிரும். பிரம்மத்தோட மாயை சேரும் பொழுது அது ஈஸ்வரனாக மாறுறார். அதனால் மாயைனா என்னங்கிறத சொல்லி அந்த மாயையை உடையவர் ஈஸ்வரன் அப்படிங்கிற தத்துவத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் ஈஸ்வரனுடைய லட்சணமெல்லாம் சொல்லி ஒரு 5 லட்சணமெல்லாம் சொல்லி கடைசியாக பார்த்துட்டு ஈஸ்வரனே ஜகத்காரணம் உபாதான காரணம் அப்படிங்கிறத சடவஸ்துக்கும் சேதன வஸ்துவுக்கும் அவர்தான் காரணம்னு சொல்லி முடித்தார். 187 வரைக்கும் அதை சொல்லிட்டு 188 ஒரு வார்த்தையை மாற்றி போட்டார். அதே ஜட வஸ்துவுக்கும் அதே சேதன வஸ்துவுக்கும் பிரம்மன் காரணம் சொல்லிவிட்டார். அங்கே என்ன பண்ணார், மாயா அம்சத்தினால் ஜடப்பொருள்களை உற்பத்தி பண்ணுறாரு, அவருடைய சேதன அம்சத்தினால ஜீவர்கள் உற்பத்தி ஆகிறாங்கன்னு சொன்னார். இது உபாதான ரெண்டுக்கும் காரணமாக இருக்கார் ஈஸ்வரன்ட்டு. அது 188 என்ன சொன்னாருங்கன்னா, தமோகுண பிரதானமாக இருந்து கொண்டு ஜடமான சிருஷ்டிக்கும் சைதன்யத்தை பிரதானமாக வைத்து கொண்டு ஜீவர்களுக்கும் பிரம்மன் காரணம்னு சொல்லிவிட்டார். என்ன அங்கே ஈஸ்வரன் சொன்னார், இங்கே பிரம்மன் சொல்கிறாரு. ரெண்டு ஏன் ஒரே வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதானே? அது பிறகு ஏன் காரணங்கிறதுக்கு வாசனை உபாசனை செயல் இவைகளால் இந்த காரணம் என்ற தன்மையை பிரம்மன் அடைகிறது, பரமாத்மா அடைகிறார் அப்படின்னார். பரமாத்மா நிர்குணம், அவர் எதுக்கும் காரணம் இல்லைன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஈஸ்வரன் தான் காரணம்னு சொல்லிட்டு பரமாத்மாங்கிற வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. உடனே என்ன பண்ணார்னா, இது சுரேஸ்வராச்சாரியாரால் இந்த மாதிரி வார்த்தை வந்து சுரேஸ்வராச்சாரியரே பயன்படுத்தியிருக்கிறாரு. ஜடமான இந்த உடல் உலகத்திற்கும் சேதனமான ஜீவர்களுக்கும் காரணமாக இருக்கின்ற தன்மை பரமாத்மாவிற்குத்தான் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன் ஈஸ்வரனுக்கு சொல்லலை? ஈஸ்வரங்கிற வார்த்தையை ஏன் அவர் பயன்படுத்தலை? சுரேஸ்வராச்சாரியர் பெரிய மகான், ஏன்னா வித்யாரண்யருடைய பரம்பரையில் வந்த குரு. ஏன்னா அவர் வந்து ஆதிசங்கருடைய 4 சிஷ்யர்களில் ஒருத்தர். அவர் தான் சிருங்கேரி மடத்தினுடைய அந்த ஆச்சாரியார், அங்கே ஸ்தாபனம் பண்ணது. அதனால் அவரே சொல்லியிருக்கிறாருன்னா ஏன் அவர் ஈஸ்வரனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் பரமாத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாருங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னு சொல்லி 190 என்ன சொன்னாருங்கன்னா, நாம் ஏற்கனவே ஆத்மா ஜீவன், ஆத்மாவுக்கு கூடஸ்தன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நம்ம என்ன ஜீவன் தான் ஆத்மாங்கிறோம், இந்த உயிர ஆத்மான்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. ஜீவனுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு அத்தியாசம் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்தோம். அதே அத்தியாசம் இங்கே பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் நடந்துள்ளது. ஈஸ்வரனுடைய தன்மை பிரம்மத்தின் மீதும் பிரம்மத்தினுடைய தன்மை ஈஸ்வரன் மீதும் ஏற்றி வைத்து எல்லா மக்களும் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனால் நாம் பரமாத்மாவை சொன்னால் கூட ஈஸ்வரனத்தையும் சொல்கிறாரு. நம்ம மனசில் என்ன இருக்கோ விஷ்ணு என்ன சொல்கிறோம்? பரமாத்மான்னு சொல்கிறோம். பரமாத்மான்னு சொல்லும் பொழுது அவர் நிர்குணமாக மாறிடுவார். ஆனால் என்ன சொல்கிறோம்? பரமாத்மாவான ஈஸ்வரன், பரமாத்மாவான விஷ்ணுலாம் சொல்கிறோம். நம்ம மனசில் ரெண்டும் அப்படி வித்தியாசமாக பார்க்குறது இல்லை. எந்த அடிப்படையில் சொல்கிறோங்கிறது முக்கியம். இந்த ஷட்டில் பாயிண்ட் உபனிஷதங்கள் கூட பிரித்து பார்க்குறது இல்லை. இவர் இது ரெண்டையும், இந்த நுட்பமான விஷயத்தை பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிறணும். இது வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான், மற்றவங்களுக்கு அது இல்லை இது. ஏன்னா அதுலேயும் வேறுபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறணும். ஈஸ்வரன்னு சொல்லும்போது எந்த அடிப்படையில் சொல்கிறோம், பிரம்மன்னு சொல்லும்போது எந்த அடிப்படையில் சொல்கிறோம். இங்கே பிரம்மன்கிறத வந்து காரணமாக சொல்லிட்டார். ஏன்னா நாம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்மளுடைய மனசில் வச்சுக்கிட்டு, மக்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத வச்சுக்கிட்டு அவர் பரமாத்மா காரணம் சொல்லியிருக்கிறார். இந்த அத்தியாசம் நடந்துள்ளது அப்படிங்கிறார். அது என்ன அத்தியாசங்கிறத நம்ம பார்த்தோம். ஒன்றோடு ஒன்று அத்தியாசம் நிறையா பார்த்தோம். அதாவது அக்னிக்கு சூடுங்கிற தன்மை இருக்குது. உதாரணமாக சொன்னேன், அக்னிக்கு சூடுங்கிற தன்மை இருக்குது, அதுக்கு வந்து ரூபம் கிடையாது. அதே இதை வந்து நம்ம ஒரு இரும்பு குண்டில் ஏற்றின உடனே இரும்பு குண்டுக்கு சூடு கிடையாது, ஆனால் ரூபம் இருக்குது. அக்னி, அதுதான் அக்னி வந்து உருண்டையாக இருக்குதுன்னு சொல்கிறோம் குண்டாக இருந்தால். அப்போ அக்னிக்கு என்ன பண்ண ரூபம் வந்துடுது. மரக்கட்டையில் இருந்தால் பெருசாக எரியுது, தீபத்தில் இருந்தால் சின்னதாக எரியுது. அதனுடைய தன்மை ஏற்றி வைக்கப்படுறது மாதிரி பிரம்மத்தினுடைய சத்தியத்துவம் ஈஸ்வரனிடமும் ஈஸ்வரன் காரணமாக இருக்கின்ற தன்மை பிரம்மத்திடம் சொல்லப்பட்டது. ஏற்றி வைக்கிறோம், ஏற்றி வச்சு பார்க்குறோம். பிரம்மன் எதுக்கும் காரணம் கிடையாது, அவர் அமைதியாக இருக்கார். அந்த மாயை சேர்ந்த உடனே காரணத்துவம் இவருக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தோம். பிறகு அவர் என்ன சொன்னார்? அதுக்கு பிறகு அடுத்த வார்த்தை, இது சுரேஸ்வராச்சாரியார் மட்டும் சொல்லலை, இது யார் சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் உபனிஷத்திலே இருக்குது. உபனிஷத் வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்தில் 2வது அத்தியாயத்தில் 1-2 மந்திரத்தில் வருது. அங்கே எப்படி வருதுன்னு சொன்னீங்கன்னா, சத்தியமாய் அறிவு சுரூபமாய் எல்லையற்றதாய் எந்த பிரம்மன் இருக்கின்றதோ அதிலிருந்து ஆகாசம் வந்துச்சு, வாயு வந்துச்சு, பிறகு அக்னி வந்துச்சு, ஜலம் வந்துச்சு, மண் வந்துச்சுன்னு சொல்லி அதில் அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றலை, ஆனால் பஞ்சபூதங்கள் தோன்றியேன்னு சொன்னும் பொழுது ஈஸ்வரனுங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அங்கே சொல்லியிருக்கு. ஏன்னா புரிகிறதுக்காக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்த்தோம் 191. இப்போ 192 என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அத்தியாசம் எதில்? ஜீவ பிரம்ம விஷயத்தில் ஒன்றோடு ஒன்று அத்தியாசம் நடந்துள்ளது. எதனால் நடந்திருக்குன்னா அறியாமையினால் நடந்திருக்கு. மேலோட்டமாக பார்க்கறதுனால நடந்திருக்கு. ஆழமாக பார்த்தா வித்தியாசம் புரியும், பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் புரியும். நம்ம என்ன பண்ணுறோம்? மேலோட்டமாக பார்க்குறோம், அதனால் அந்த அத்தியாசம் இருக்குது.
எப்படி நடந்திருக்குன்னா, பிரம்மனிடம் உள்ள சத்தியத்துவம் ஈஸ்வரனிடமும், ஈஸ்வரனுடைய காரணத்துவம் பிரம்மனிடமும் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அத்தியாசம், ஒன்றோடு ஒன்று அத்தியாசம் நடந்துள்ளது. இந்த ஸ்லோகத்தில் விளக்கம் பார்க்கலாம். அதாவது பிரம்மன் சத்தியம், அப்போ ஈஸ்வரன் சத்தியம் இல்லையா? பிரம்மன் சத்தியம், ஈஸ்வரன் சத்தியம் இல்லையா அப்படின்னா, கடவுள் சத்தியம் இல்லையான்னா, அவர் இருக்கக்கூடிய ஆதார தத்துவம் சத்தியம், காரணத்துவம் மித்தியா. இப்போ படைப்பே இல்லைன்னு சொன்னால் படைப்புக்கு காரணம் ஒரு காரணம்னு சொல்ல முடியுமா? படைப்பே நடக்கலைன்னா பிறகு அவர் சிருஷ்டி கர்த்தான்னு சொல்ல முடியுமா? படைப்பே நடக்கலைன்னு ஒரு தத்துவம் வந்துருச்சு. இந்த படைப்பே பொய்யின்னா அப்புறம் படைச்சவரும் பொய் தானே. படைப்பே பொய்யின்னா படைச்சவரும் பொய் தானே. அந்த அடிப்படையில் பார்த்தா ஈஸ்வர தன்மை மித்தியா. ஈஸ்வர தன்மை ஈஸ்வரன் காரணமாக இருக்கின்ற தன்மைதான் பொய். அவருக்கு ஆதாரமானதும் பிரம்மன் பொய். அந்த ஈஸ்வரனுங்கிற நாமம் வந்துச்சு பாருங்க, கடவுளுங்கிற ஒரு பேர் வந்திருக்கு பார்த்தீங்களா? அது காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஈஸ்வரனுங்கிற பேர் வந்துச்சு. அதுவே இல்லைன்னா எப்படி வர முடியும்? பிரம்மன் எதற்கும் காரணமும் இல்லை, அதனிடமிருந்து எந்த காரியமும் தோன்றியதும் இல்லை. ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஒரு சொல்லியிருக்கேன், மாண்டூக்கிய உபனிஷத் காரிகள், பிரம்மனிடமிருந்து எதுவும் தோன்றவும் இல்லை, பிரம்மன் எதனிடமிருந்தும் தோன்றவும் இல்லைன்னு பார்த்துருக்கோம். ஆனால் ஈஸ்வரனிடமிருந்து எல்லாம் தோன்றியிருக்குன்னு பார்த்துருக்கோம். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த காரண தன்மையைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், மித்தியான்னு சொல்கிறோம். அது சுதந்திரமாகவும் இல்லை. இப்போ ஒருத்தர் நான் குருன்னு சொல்கிறாரு, சிஷியனே இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஒரு குருன்னு சொல்லணும்னா என்ன வேணும்? சிஷியம் இருக்கணும். ஒருத்தர் சிஷியன்னு சொல்கிறான்னு வச்சுக்கலாம், யாருக்குன்னு அடுத்த கேள்வி. குருன்னு சொன்னால் யாருக்குன்னு அடுத்த கேள்வி. இந்த சிஷியனுக்கு நான் குரு, இந்த குருவுக்கு நான் சிஷியன். இது ரெண்டுமே இல்லை. எனக்கு சிஷியன் இல்லைன்னா குருங்கிற வார்த்தையே அங்கே பயனற்றது, சிஷியன் இல்லைன்னா குருங்கிற வார்த்தையும் பயனற்றது. அப்படி தானே? பள்ளிக்கூடத்தில் பையங்களே இல்லைன்னா வாத்தியா இருக்காங்க, என்ன வேலை? நாங்கள் சின்ன வயசில் நடந்து சொல்கிறேன் சம்பவம். 5th படிக்கும்போது டீச்சர் எங்களுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல், சின்ன கவர்மெண்ட் ஸ்கூலு, அடிப்பாங்க ரொம்பையும். நாங்கள் மீட்டிங் போட்டோம், நம்ம இருக்கிறனால தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. பையங்களாக சேர்ந்த நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா வாத்தியாருக்கு வேலை கிடைக்காது, வாத்தியாருங்கிறதே போயிடும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க வெளியே போயிருக்கும்போது எல்லாம் ஓடிப்பிட்டான். 4th ஸ்டாண்டர்ட் வாத்தியார் ஒப்படைச்சிட்டு போயிட்டார். நாங்கள் ஓடி போனோம், எங்கே போக முடியாது, அரியா வயசு. ஏன்னா நம்ம பள்ளிக்கூடம் போகலன்னா டீச்சருக்கு வேலை போயிடும். அவங்க அடிக்கிறாங்கன்னு ஓடி போய் பிறகு வீட்டுக்கு இப்போ மதியம் வரைக்கும் வெளியே சுற்றிட்டு பசி தாங்க மாட்டான், வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அம்மா கம்பு வச்சுட்டு அடி, அங்கேயே அடி, அப்புறம் டீச்சர்ட்டே அடி, 2 அடி. பாருங்கள் சின்ன வயசு புத்தி. அங்கே ரொம்ப அடிக்கிறாங்கல்ல, நம்மளாம் பள்ளிக்கூடத்துக்கு வரலன்னா வேலை போயிடும், டீச்சரே இருக்க முடியாது. சிஷ்யன் இல்லாட்டி குரு இல்லை, மாணவர்கள் இல்லாட்டி வாத்தியார் வேலை இல்லை. அப்படிங்கிறது மாதிரி காரணத்தன்மை, காரியமே இல்லைன்னா காரணத்தன்மை போயிடும்ல, அப்போ ஒரு மித்தியா தான். ஆனால் பிரம்மன் அப்படி இல்லை, அவர் காரியத்தை உண்டாக்கல, அதெல்லாம் காரணங்கிற தன்மை இல்லை, அவர் சத்தியமாக இருக்கார். இங்கே ஈஸ்வரனுடைய காரியத்தன்மை மித்தியா. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சத்தியத்தை இங்கே ஏற்றிடுறோம், இவர் தான் படைச்சார்னு சொல்லி பிரம்மனிடம் இந்த காரணத்தன்மை ஏற்றி வைத்து விடுகின்றோம். ஈஸ்வரனுடைய சொரூபம் சொன்னாலே காரணத்துவம் இருக்கணும், அவர் காரணமாக இருக்கார், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கார். காரியத்தை சார்ந்துதான் அவர் காரணமாக இருக்கிறார். காரியமே மித்தியா என்றால் காரணமும் மித்தியாவாகிவிடும். அது என்ன பண்ணிட்டோம், பிரம்மனிடம் ஏற்றி வைத்து விட்டோம். பிரம்மனிடம் உள்ள சத்தியத்துவத்தை ஈஸ்வரனிடம் ஏற்றி வைத்து விட்டோம். காரியமே இல்லைன்னா ஈஸ்வரனே ஒன்று கிடையாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய போல்ட்டாக சொல்ல வேண்டிய விஷயம், வெளியெல்லாம் பேச முடியாது. கடவுளே மித்தியான்னு சொல்லும் பொழுது என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் சொன்னார், கடவுளே மித்தியான்னு புரிஞ்சு வச்சு நான் எதுவும் கோயிலுக்கு போனோம், கோயிலுக்கெல்லாம் போனால் சாமியெல்லாம் கும்பிட வேணாம். சரி, ஏன் மித்தியான்னு சொல்கிறான்? கடவுள் படைச்ச உலகம் மித்தியா, பிறகு சாப்பிட்ற அதுவும் மித்தியா, சாப்பிடக்கூடாது. நீ அனுபவிக்கிற எல்லாம் மித்தியா, எதையும் அனுபவிக்கக்கூடாது. மித்தியாவான உலகத்தில் மித்தியாவாக வாழ்வதற்கு மித்தியாவான கடவுளை கும்பிட்டாகணும். புரியுதுங்களா?
அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண, இது வந்து அறிவில் இருக்கக்கூடிய விஷயம். இது வேதாந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். இதெல்லாம் வெளியே வந்து பேசுகிற விஷயம் இல்லை. நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டால் கடவுள் விஷயத்தில் குழப்பம் வராது. எத்தனையோ பேர் என்னமோ சொல்கிறாங்க, மற்ற மதவாதிகளை பின்னாடி வரப்போது சொல்கிறதுக்கு காரணமெல்லாம் என்னன்னீங்கன்னா, அந்த ஈஸ்வரனுங்கிற விஷயத்துலேயும் குழப்பம். ரூபம் இல்லேம்பாங்க, ரூபம் இல்லைன்னா நிர்குணமாயிரும், பேர் கூட சொல்லக்கூடாது. இல்லை ஒரு பார்க்கலாங்க. பிரளய காலத்தில் 1000 வருஷம் ஒன்றுமே இருக்காது, ஈஸ்வரன் ஒடுங்கிடுவாருங்க. பிரளயம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் 1000 கல்ப வருஷமானு சொல்கிறாங்க. சிருஷ்டியே இல்லைன்னு அவர் என்ன பண்ணுவார்? எல்லாம் ஒன்றும் ஒரு ஈஸ்வரங்கிற தன்மையே அங்கே இல்லாமல் போயிடறாங்க. பிறகு சிருஷ்டி வரும்பொழுது தான் அந்த ஈஸ்வர தன்மையே ஏற்படும். அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், ஈஸ்வரனின் காரணத்துவம் மித்யா, ஆனால் ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சைதன்யம் இருக்குது பார்த்தீங்களா, பிரம்ம, அது சத்தியம். நாம் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டையும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று அத்தியாசம் செய்துள்ளோம். நம்ம வியஷ்டியில் நம்மளை வச்சு பார்க்கும் பொழுது ஜீவனிடத்தில் ஒரு அத்தியாசம் நடந்திருக்கு, சமஷ்டியில் ஈஸ்வரனிடத்தில் அத்தியாசம் நடந்திருக்கு. நம்ம எல்லோரும் உயிர்னு எதை சொல்கிறோம்? உயிர் ஆத்மா கிடையாது, புரியுதில்லை உங்களுக்கு? ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பொதுவாக? உயிர் தான் ஆத்மா, ஆத்மா பிரிந்து போய்விட்டது, ஆத்மா சாந்தி அடையட்டும்லாம் பேசுகிறோம். இது ஜீவனிடம் உள்ள அத்தியாசம். இதே அத்தியாசம் ஈஸ்வரனிடமும் பிரம்மனிடமும் நடந்துள்ளது. உலகத்தை சத்தியமாக பார்த்தால் ஈஸ்வரனும் சத்தியம்தான், உலகத்தை மித்தியாவாக பார்த்தா ஈஸ்வரனும் மித்தியாதான். இதெல்லாம் வந்து அஞ்ஞானத்தினால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வந்திருக்கு. நம்மளுக்கு பிறக்கும் போதே அஞ்ஞானத்தில் பிறந்திருக்கோம், இந்த அறிவே இல்லை. கடவுள் ஏதோ ஒருத்தர் இருக்கார், படைக்கிறார், செய்கிறார், அவ்வளோதான். அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈஸ்வரன் தான் எல்லாம் படைச்ச, பிரம்மன்னாலும் அதுதான் ஈஸ்வரன். அதற்கு ஆதாரமான தத்துவம்னா புரியாது அவங்களுக்கு. அதனால் நம்ம பிறக்கும் போதே அறியாமையில் பிறந்ததுனால இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு எப்படினாலும் இப்படித்தான் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் நம்ம அஞ்ஞானத்திலே இருக்கிறதுனால இதை அடிப்படையாக வச்சு உபனிஷத்துன்னு சொல்லியிருக்கு, சுரேஸ்வராச்சாரியாரும் சொல்லியிருக்கிறார் பிரம்மன்கிற வார்த்தையை. நம்ம பிறக்கும் போதே அஞ்ஞானத்தில் தான் பிறந்திருக்கோம். நம்மகிட்ட உண்மையான சொத்து அது தெரியுமா? அஞ்ஞானம் தான். ஏன்னா எத்தனையோ ஜென்மாந்திரங்கள் தொடர்ச்சியாக கையில் கொண்டுக்கிட்டே வர்றோம். இப்போ இருக்க சொத்து அடுத்த ஜென்மத்தில் பயன்படாது. நம்ம கற்ற கல்வி கூட 7 ஜென்மத்துக்கு பயன்படுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது பிறகு இல்லைங்கிறது மாதிரி ஏதோ 7 சொல்கிறார்ல, வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. ஆனால் அஞ்ஞானம் வந்து எத்தனை கோடி ஜென்மத்தில் இருந்துச்சு, அந்த சொத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த சொத்து கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் பாருங்கள், மற்ற சொத்தெல்லாம் போச்சுன்னா கவலை வரும், இந்த சொத்து போச்சுன்னா சந்தோஷம் வரும். எப்படி பாருங்கள், அஞ்ஞானங்கிற சொத்து போயிடுச்சுன்னா ஞானம் வந்துடும், அப்போ கவலை போயிடுது. மற்ற சொத்து போச்சுன்னா கவலை வரும், நம்மகிட்ட இருக்க எல்லா உரிமைகளும் போயிடுச்சுன்னா கவலை வரும். ஆனால் அஞ்ஞானங்கிற சொத்து போயிடுச்சுன்னா, நாம் எத்தனையோ ஜென்மாந்திரங்களை அறியாமையோடு வந்ததுனால இந்த பிரம்மனையும் ஈஸ்வரனையும் பிரிச்செல்லாம் பார்க்குற புத்தி இல்லை. இது ரொம்ப டீப்பாக போகிறது தெரியும். அந்த அடிப்படையில் சாதாரண உபதேசம் பண்ணுவதற்காக பிரம்மனையும் ஈஸ்வரனையும் ஒன்றுன்னு சொல்லி இந்த குழப்பத்தை உண்டாக்கி பிறகு என்ன பண்ணார்ல, பிரம்மன்னா என்ன, ஈஸ்வரனா என்னன்னு சொல்லி 236 வரைக்கும் விளக்க போகிறார். அதை அழகாக டெவலப் பண்ணி கொண்டு போவார். இவருடைய கொண்டு போகிற விதமே வித்தியாசமாக தான் இருக்குது. அங்கே ஈஸ்வரனுக்கு மட்டும் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வரனா என்னன்னு தெளிவாக சொல்லிட்டாரு. பிறகு ஈஸ்வரன் பிரம்மன் ஒன்றுங்கிறது மாதிரி நீ கொண்டு போவ, அதுலேயும் வித்தியாசம் இருக்குப்பா, புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த குழப்பத்தை சொல்லிவிட்டு இது வேறு அது வேறுன்னு சொல்லி பிறகு அதனுடைய டெவலப்மெண்ட்டை அடுத்து கொண்டு போகிறாரு. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, முதல் வரியில் ஆபாத திருஷ்டிதக தத்ர, அறியாமையில் இருக்கின்ற காலத்தில் பார்த்தால், அதாவது இந்த விஷயத்தில், தத்ரன இந்த விஷயத்தில், இந்த ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் அறியாமையில் இருக்கும்போது நம்ம பார்த்தோம்னா, அதாவது மேலோட்டமாக பார்த்தால்னு அர்த்தம். மேலோட்டமாக பார்த்தால் அரைகுறையான பார்வை, ஆபாத திருஷ்டின்னா அரைகுறையான பார்வை, மேலோட்டமான பார்வை, அஞ்ஞான பார்வை. அப்படி பார்க்கும் பொழுது, அதாவது அறியாமை நீங்காத நிலையில், ஞானம் வராத நிலையில் பார்த்தால், முதல் வரி. ரெண்டாவது, பிரம்மனக பாதி கேதுதா, அதாவது பிரம்மத்திற்கு காரணமாக இருக்கின்ற தன்மை தெரிகிறது. பிரம்மன் காரணம் கிடையாது, மேலோட்டமாக பார்த்தா பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே சொல்லியிருக்கோம், பானைக்கு மண்ணு தான் காரணம் சொல்கிறோமா இல்லைங்களா, அதிஷ்டானம். ஆனால் வெறும் மண்ணு காரணமாக இருக்க முடியுமா?
கூட தண்ணி சேரணும், மாயன் தண்ணி சேரணும், செய்யணும், எல்லாம் பண்ணணும். நம்ம வந்து அது அதிஷ்டானத்தை வச்சுக்கிட்டு சொல்லுவோம். ஏன்னா அங்கே ஒரு மாதிரியே சொல்லுவோம், இங்கே ஒரு மாதிரியே சொல்லும்போது ரொம்ப ஷெட்டிலாக இருக்கும்போது பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும், குழம்பிடக்கூடாது. பிறகு ஈஸ்வரனை என்ன பார்க்குறோம்னா ஹேதோச்ச சத்தியதா, அதாவது பிரம்மத்திற்கு காரணமாக இருக்கின்ற தன்மை தெரிகிறது அறியாமையில். அடுத்த வார்த்தை பாருங்கள், 2வது விரல முதல் வார்த்தை ஹேதோச்ச சத்தியதா, அதாவது ஈஸ்வரனிடத்தில் காரணமாக இருக்கும் ஈஸ்வரனிடத்தில் சத்தியத்துவத்தை பார்க்கின்றோம். அங்கே காரணத்தை பார்க்குறோம், இங்கே சத்தியத்தை பார்க்குறோம். மதங்களினுடைய வேறுபாடே இந்த கடவுளுக்கு என்ன பேருங்கிறது தான். என்ன பேர் சொல்கிறது ஈஸ்வரனுக்கு? இந்த மதங்களுக்கும் தத்துவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மதங்கள் வேறு, தத்துவம் வேறு. தத்துவம் என்றைக்கும் மாறாது. மதங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நாமத்தில் தான் வேறுபாடு. நிறைய வேறு வேறு பேரில் வழிபடுறோம். நம்மளுக்குள்ளேயே 1000 கடவுள் நாமங்கள் இருக்குது. ஒரு மற்ற மத கடவுளுடைய பேர்கள்லாம் இருக்குது. இந்த நாமத்தில் தான் வேறுபாடு. நாமம் போடுறதுல கூட பெரிய வேறுபாடு இருக்குது. வடகளை தென்களை பெரிய கலகமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதிலே வேறுபாடு இருக்குது. நாமத்தில் நாமம் போடுறதுலே வேறுபாடு. யானைக்கு வடகளை போடுறதா தென்பலை போடும் பெரிய தகராறாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் நடந்திருக்கு. அதனால் பிரம்மனை காரணம் என்று நினைப்பது போல் ஈஸ்வரனை சத்தியம் என்று நினைக்கின்றோம். ஈஸ்வரனை நீங்கள் சத்தியம்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் படைச்ச உலகம் சத்தியமாயிடும். புரியுது? இதை போய் வெளியே சொல்ல முடியுமா? இதை வந்து நாம் வந்து ரெண்டுக்கும் பிரித்து புரிஞ்சுக்கணும் இருக்கா சொல்கிறார். அதனால தான் ஞான நிஷ்டை அடைஞ்சாச்சுன்னா கடவுளே வந்தாலும் பயப்படுறது, அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. அவ்வாடுக்கு இருப்பான். சொன்னார்ல ஒருத்தர் வந்து ஞானி வந்து காளி வந்து வரமெல்லாம் வேணாம், நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னார்ல ஒருத்தர். அந்தளவுக்கு சொல்ல முடியும்னா பாருங்களேன். என்ன பண்ண போகிற, அந்த உடம்பு அழிய போகுது, அவள் அப்படியே போய்கிட்டு. அது மாதிரி அந்த அளவுக்கு அந்த ஒரு ஞானம் திடமாக இருக்கணும். அப்படிங்கும்போது அதை கண்டியும் நம்ம கடவுளை கண்டு பயப்படுறோம். அதனால தான் கடவுளை கண்டு ஞானி பயப்பட மாட்டான். பயமே போயிருதுங்கிறாங்கல்ல, அவன் எதை கண்டும் பயப்பட மாட்டான். ஏன்னா அதுவும் மித்தியா அப்படிங்கிற தன்மையினால். நாம் உண்மையிலேயே துயரத்திலேருந்து விடுபடுவதற்கு பிரம்மன் சத்தியங்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகம் மித்தியாங்கிறதையும் முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம். உலகம் மித்தியான்னு புரிஞ்சுட்டா அதை படைச்சவர் மித்தியாதான். படைச்சவர் மித்தியாதான். பகவானையே பொய்யாக்கணுங்கிறார். அதற்கு காரணம் அந்யோன்ய அத்தியாசம். நாம் பொய்யாக்காமல் பார்க்கணும்னா அந்யோன்ய அத்தியாசம் இருக்கிறனால பார்க்குறோம். அதனால் 2வது விரல்ல கடைசி போய் தஸ்மாத், ஆகவே அந்யோன்ய அத்தியாசக, அந்யோன்ய அத்தியாசமானது இஷ்யதே நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவர் சொல்கிறாங்க, இந்த விளக்காசிரியர் இது போன்ற கருத்துக்கள் உபனிஷதங்களில் கூட சொல்கிறதில்ல. ஏன்னா இது ரொம்ப, அதனால தான் பஞ்சதிசி என்ன சொல்கிறாங்க, எல்லாம் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்கிறது. அதில் கூட சொல்கிறதில்ல. துவம் பதம், அதாவது நான்கிறதுல அத்தியாசம் நடந்திருக்கு. அதை வந்து நாம் வந்து நிறையா பார்த்து பிரிச்செல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து என்ன அத்தியாசங்கள் பிரித்து பார்த்து புரியமான தத்பதத்தில் பகவான் விஷயத்தில் நாம் முடிவு பண்ணாமல் இருக்கோம். அந்த முடிவை வந்து சாஸ்திரம்னே சொல்ல முடியும். நம்ம விஷயத்தில் அனுபவத்தில் இருக்குது பொய் உண்மையெல்லாம். பகவான் விஷயத்தில் நமக்கு கிடையாது, நம்ம பார்க்கல, தெரியாது. பிரம்மன் ஈஸ்வரன் தெரியாது. அதுக்கு பிரமாணம் என்ன? சாஸ்திரத்தை வச்சுத்தே சொல்ல முடியுமே வெளியே வேறு எதை வச்சு சொல்லவே முடியாது. சாஸ்திரம் இல்லைன்னா உதாரணத்துக்காக சில அனுபவங்களை சொல்லலாம். ஏன்னா கடவுள் பிரம்மன்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. புரிய வைக்கிறதுக்காக அனுமானம் சில விஷயங்கள் உதாரணங்கள்லாம் சொல்கிறாங்களே ஒழிய இது சாஸ்திரத்தை 2க்கு வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறார். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, உபனிஷத் பிரம்மன்னு சொன்னால் நம்ம மனசில் ஈஸ்வரனத்தை நினைப்போம். அப்படி நினச்சிட்டு பிரம்மனிடமிருந்து எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி, ஈஸ்வரன் சொன்னாலும் நீ இப்படித்தான் புரிஞ்சுக்கிற போகிற, பிரம்மன்னு சொன்னாலும் இப்படித்தான் புரிஞ்சுக்கிற போகிற, அந்த அடிப்படையில் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால் என்னென்னா, பிரம்மத்திற்கும் ஈஸ்வரனுக்கு ஒரு அத்தியாசம் நடந்திருக்கு. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனசில் இயல்பாக இருக்குது அப்படிங்கிறார். இதை விளக்குறதுக்கு ஏற்கனவே 2 உதாரணம் சொல்லியிருக்காருங்க. சித்திரப்பட உதாரணம், ஆகாச உதாரணம். அதை சொல்லி இதவே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க மக்கள், இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லி சாதாரண அந்த உதாரணம் திருப்பி மீண்டும் இங்கே ரிப்பீட் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். படிக்கலாம்.
இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம். தத்ர, அதாவது ஆபாத திருஷ்டிதக தத்ர, ஆபாத திருஷ்டி தத்ரன் இருக்கு. ஆபாத திருஷ்டிதக தத்ர, தத்ரன்னா அங்கே, அந்த விஷயத்தில். எந்த விஷயத்தில்? ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில். தத்ரன்னா அந்த ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில். ஆபாத திருஷ்டிதக, அறியாமையினால் பார்த்தால் அல்லது மேலோட்டமாக பார்த்தால், பிரம்மனக, பிரம்மத்திற்கு, அதாவது பிரம்மத்திற்கு கேதுதா, கேதுதா அதாவது அந்த கடைசி வார்த்தை பிரம்மனோ கேதுதான் கடைசியில் இருக்குது. பாதி கேதுதான், கேதுதான காரணமாக இருக்கும் தன்மை. பிரம்மத்திற்கு ஜகத்திற்கு காரணமாக இருக்கும் தன்மைன்னு சேர்த்துக்கணும், ஜகத்திற்குன்னு சேர்த்துக்கணும். ஜகத்திற்கு காரணமாக இருக்கும் தன்மை பாதி, பாதின்னா தெரிகின்றது. இந்த கேதுதாக்கு முதல் வார்த்தை. அதாவது ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் மேலோட்டமாக பார்த்தால் அல்லது அறியாமையினால் பார்த்தால் பிரம்மத்திற்கு ஜகத்திற்கு காரணமாக இருக்கும் தன்மை தெரிகின்றது. இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் காரணமாக பிரம்மன் தான் இருக்கிறது, மேலோட்டமாக பார்த்தா தெரியுது. கேதோச்ச, பிறகு அடுத்தது கேதோச்சன்னா காரணமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கும், ஈஸ்வரனும் சேர்த்துக்கணும். கேதோச்சன்னா ஈஸ்வரனுக்கும், காரணமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கும். சத்தியதா, சத்தியமாக இருக்கும் தன்மை. அந்த பாதியின் முதல் வரியில் இருக்கக்கூடிய இங்கே போட்டோம், திருப்பி ஒருக்கா, தெரிகின்றது. காரணமாக இருக்கும் ஈஸ்வரனுக்கும் சத்தியமாயிருக்கும் தன்மை தெரிகின்றது. தஸ்மாத், அடுத்த வார்த்தை, ஆகவே அந்யோன்ய, ஒன்றோடு ஒன்று, அத்தியாச, அத்தியாசமானது, இஷ்யதே, நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த அத்தியாசம் நடந்திருக்குன்னு சொல்கிறார். அந்யோன்ய அத்தியாசம் செஞ்சுருக்கோம். எதில்? பிரம்மன்ட்டையும் ஈஸ்வரன்ட்டையும். எப்படி? அறியாமையினால். எப்படி அத்தியாசம்? பிரம்மனிடம் சத்தியத்துவம், ஈஸ்வரனிடம், ஈஸ்வரனுடன் கூடிய மித்தியாத்துவம், பிரம்மனிடம் அத்தியாசம் நடந்துள்ளது. 193 படிக்கலாம். அந்யோன்யாத்யாச ரூபோ அசௌ அன்னலிப்தபடோ யதாம் கட்டிதேனை கதாமேதீம் தத்வத் பிராந்த்யைகதாம் கதகம் அந்யோன்யாத்யாசரூபோ அசௌம் அன்னலிப்தபடோ யதாம் கட்டிதேன கதாமேதி தத்வத் பிராந்த்யைகதாம் கதகம். இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் 2வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். 2வது ஸ்லோகத்தில் சித்திரப்பட உதாரணம் பார்த்தோம். அதனால இந்த அத்தியாயத்துக்கு பேரே சித்திர தீப பிரகரணம். ஒரு சித்திரத்தை வச்சு இந்த படைப்பு எப்படி வந்துச்சு, அதில் சைதன்ய அம்சம் எது, ஜட அம்சம் இதெல்லாம் பார்த்தாங்க. அதில் சுத்தமான தூய்மையான துணி நிர்குண பிரம்மன் சொன்னோம். ஒரு துணி இருக்குது, சுத்தமாக இருக்குது, மடித்து வச்சுருக்கோம், நல்ல துணி, சுத்தமான துணி, தூய்மையான துணி. அது அப்படியே மடித்து வச்சதில் படம் வரைய முடியுமா? வரைய முடியாது. பிறகு என்ன பண்ணுறோம்? அதில் கஞ்சியெல்லாம் போடுறோம். கஞ்சியெல்லாம் போட்டு ஸ்டிப்பாக இழுத்து கட்டுறோம். இது தேட்டரில் சினிமா படத்துக்கு ஸ்க்ரீன் கட்டியிருப்பாங்க, அது சுருட்டி வச்சுருந்தா படம் தெரியுமா? அதை ஸ்டிப்பாக இழுத்து கட்டணும், கட்டினாத்தான் ஸ்க்ரீன் படம் போட முடியும். அந்த வெறும் துணி பிரம்மன், அந்த துணியில் கஞ்சியெல்லாம் போட்டு ஸ்டிப்பாக்கி தேய்ச்சி இழுத்து ஸ்டிப்பாக்கி கட்டின உடனே அது ஈஸ்வரனாக மாறிடுறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த துணியில் படம் வரையின்னு சொல்கிறோம். வெறும் துணியில் வரைய முடியாது, கஞ்சி போட்டு ரெண்டுமே துணின்னு தான் சொல்லுவோம். ஆனால் வித்தியாசம் இருக்கா இல்லையா? மடித்து வச்சுருக்க, சுருட்டி வச்சுருக்க சாதாரணமாக சுத்தமான துணி தான். ஆனால் ஸ்டிப்பாக்கி கட்டின பிறகு அதுவும் துணி தான். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த துணியில் படம் வரையன்னு சொன்னால் அந்த கஞ்சி போட்டு ஸ்டிப்பாக இருக்க துணியில் தான் படம் வரைய முடியும். அதில் சினிமாவை படம் ஓட்ட முடியும். ஸ்க்ரீனில் படம் ஓட்டுன்னு சொன்னால் சுருட்டி வச்சுருக்க ஸ்க்ரீனில் ஓட்ட முடியாது. ஸ்டிப்பாக்கி மடிப்பே இல்லாமல் சுருங்கெல்லாம் வைக்கணும். அங்கே பார்த்தோம், துணிங்கிறது பிரம்மன், அதில் கஞ்சியெல்லாம் போட்டு ஸ்டிப்பாக்கி வைக்கிறது ஈஸ்வரத்தை. மாயைங்கிற கஞ்சியை போட்டு அந்த ஸ்டிப் ஆக்கிற தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அது மாயை. அது சேர்ந்த உடனே என்ன ஆகுது? சிருஷ்டிக்கு தயாராகுது பிரம்மன். ஆனால் சிருஷ்டி வரலை. அங்கே அப்படி தான் பார்த்தோம், சிருஷ்டி வரலை.
ஆனால் ரெடியாக இருக்குது. அதுதான் ஈஸ்வரத்தன்மை. அதுக்கு பிறகு அதில் சூக்ஷ்ம பஞ்சபூதம் வர்றது ஸ்கெட்சு போடுறது. ஹிரண்யகர் பண்ணு பார்த்தாங்க, அப்படியே ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு போடுறோம். அது சூக்ஷ்ம பஞ்சபூதம். பிறகு பெயிண்ட் அடிக்கிறது ஸ்தூல பஞ்சபூதம், அது பார்த்தோம். பிறகு அதிலே பார்த்தோம், அதில் என்ன பண்ணுறோம், அதில் எல்லாம் ஆடு மாடு எல்லாம் வருது, மலைகள் இருக்குது, ஸ்கிரீன்லாம் இருக்குது. அதில் எல்லாமே துணியிலேருந்தே இருக்குது. பிரம்மனிடம் ஸ்டிப்பாக்கின துணியில் எல்லாம் வந்தாச்சு. சேதனை எங்கே வந்திருக்குன்னு சொன்னால், அதில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கு. ஒரு பிச்சைக்காரன் கோயில்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். நம்ம என்ன சொல்லுவோம், அந்த படத்தில் பறவையாக இருக்கிறதும் துணி தான், மலையாக இருக்கிறதும் துணி தான், எல்லாமே துணி தான். ஆனால் என்ன சொல்லுவான், அந்த துணி நல்லா இருக்குது, அந்த குழந்தை போட்டிருக்க துணி பட்டு துணி அழகாக இருக்குது, அந்த பிச்சைக்காரக்கம் போட்டிருக்க துணி கிழிஞ்சிருக்கு, அதை மட்டும்தான் துணின்னு சொல்லுவான். அதை சேதன தத்துவம்னார், உயிர் தத்துவம்னார். எங்கே சூக்ஷ்ம பஞ்சபூதத்தில் பிரதிபிம்பிக்கிறது சொன்னார். அதெல்லாம் அங்கே சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அங்கே அது விரிவாக பார்த்துருக்கேன். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தேன். அது இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், முதல் வரியில் பார்த்தீங்கன்னா அதை இங்கே கொண்டு வர்றார். அந்யோன்ய அத்தியாச ரூபக அசௌ. அந்யோன்ய அத்தியாச ரூபம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. அந்த முதல் வரியில் ரெண்டாவது பகுதி, எப்படி யதா அன்ன லிப்த படக, கஞ்சி போடப்பட்ட ஸ்டிப்பான துணியானது. எப்படி கஞ்சி போடப்பட்ட துணியானது, அடுத்த வரி பாருங்கள், ரெண்டாவது வரியில் முதல் பகுதி, கட்டி தேன ஏகதாம் ஏதி. அதாவது அந்த கஞ்சி போடப்பட்ட கெட்டியாக இருக்க துணியையும் இந்த துணியையும் ஒன்றாயிருக்கும் தன்மையை அடைந்து விடுகிறது. ரெண்டும் என்ன பண்ணிடுறான், ரெண்டும் ஒரே துணி தான். ஆனால் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் கஞ்சி போட ஸ்டிப்பான பிறகு ரெண்டும் ஒன்றா ஒரே துணி தான். ஆனால் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதில் வரைய முடியாது, இதில் வரையலாம். புரியுதா உங்களுக்கு விஷயம்? பிரம்மனிடம் தோன்றாது, அங்கே மாயை சேர்ந்த உடனே தோன்றும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது நம்மளுக்கு புரியும். நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுனால எப்படி எல்லாம் துணின்னு சொல்கிறது மாதிரி பிரம்மனையும் ஈஸ்வரனையும் நாம் ஒன்றா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறார். தத்துவத்து ரெண்டாவது பிராந்தியா ஏகதாம் கதக. அதுபோல அஞ்ஞானத்தின் விளைவாக ஒன்றாகி விட்டது. எது? ஈஸ்வர சைதன்யமும் பிரம்ம சைதன்யமும். உண்மையில் வேறு வேறு தான். ஈஸ்வரன்கிற தன்மை வேறு, பிரம்மன்கிற தன்மை. அதாவது சமஷ்டியில் இருக்கக்கூடிய இந்த உபாதியில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யம் ஈஸ்வர சைதன்யம். நம்ம வியஷ்டியில் பிரதிபிம்பிக்கிறது ஜீவ சைதன்யம். அதுவும் பிரதிபிம்பம் தான், சிதாபாசன் தான். இதுவும் சிதாபாசன் தான். ஒரிஜினல் சைதன்யம் பிரம்மம், அது மாறாதது. இது ரெண்டையும் ஒன்றா பார்க்குறோங்கிறார். பிரம்மன் என்ற தூய்மையான துணியானது அதில் மாயை என்ற கஞ்சி போட்ட பின் எப்படி படம் வரைவதற்கு தயாராகிறதோ அதுபோல என்னது, இந்த பிரம்மனிடம் மாயை சேர்ந்தவுடன் சிருஷ்டிக்கு தயாராகிறது. சித்திரம் வரைய தயாராகிறது மாதிரி இங்கே சிருஷ்டிக்கு தயாராகிறது. துணி மட்டும் இருக்கும்போது படம் வரைய முடியாது. வெறும் துணியில் அதை ஸ்டிப்பாக இழுத்து அது சுருங்கல் இல்லாமல் கஞ்சியெல்லாம் போட்டு ஸ்டிப்பாகினா தான் வரைய முடியும். அது மாதிரி என்ன சொல்கிறாரு, வெறும் துணிங்கிறது பிரம்மன், சுத்தமான துணி தான். கஞ்சி போட்டு ஸ்டிப்பாக்குனது மாயைங்கிறது சேர்ந்த ஈஸ்வரன், அதில் தான் வர முடியும். ஆனால் ரெண்டையும் நம்ம ஏகமாக ஒன்றாத்தே நினைக்கிறோம் அப்படிங்கிறார். ரெண்டுக்கு வித்தியாசம் இருந்தாலும் ஒன்றா நினைக்கிறது மாதிரி பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் வித்தியாசம் இருக்குது, சாதாரணமாக ஒன்றா நினைக்கிறோம் அப்படிங்கிறார். தூய்மையான துணியில், சுத்தமான துணியில் படம் வரைன்னு சொல்லுவோம். ஆனால் அப்படியே இருந்தால் வரைய முடியுமா? வரைய முடியாது. அதை ஸ்டிப்பாக்கி வைக்கணும், அப்போத்தான் வரைய முடியும். அப்படியே வரைய முடியாது. கஞ்சி போட்டு ஸ்டெப்பாக்கி நிறுத்தி வச்சாத்தே வரைய முடியும். அப்படி சிறிய மாற்றம் ஏற்பட்ட துணியில் தான் வரைய முடியும். பிரம்மனிடம் மாயை என்ற ஒரு தத்துவம் சேர்ந்து ஈஸ்வரனாக மாறிய பின் அவர் சிருஷ்டி காரணமாகிறார். அது ரெண்டு பேருக்கு உள்ள வித்தியாசம் சொல்கிறார். இது சித்திர உதாரணம். அடுத்ததில் ஆகாச உதாரணம் சொல்ல போகிறார். இதுக்கு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தார், எளிமையான ஸ்லோகம். அந்யோன்ய அத்தியாச ரூபோ அசௌ அன்ன லிப்தப்பட்டோ யதா. யதாங்கிறத முதல்ல எடுத்துக்கிறது. யதான்னா எப்படி, அன்ன லிப்த படக, கஞ்சி போடப்பட்டதால். அதுக்கடுத்த வார்த்தை ரெண்டாவது வரியில், கட்டி தேன, மடிப்பில்லாமல் நேராக உள்ள துணியானது. பிறகு முதல் இதில் அடுத்த வார்த்தை ஏகதா ஏதி, கட்டி தேன ஏகதா ஏதி, ஏகதாம் ஏதி, ஏகதாம் ஏதி.
ஒன்றாக இருக்கும் தன்மையை அடைந்து விடுகின்றதோ. அதாவது யதாங்கிற வார்த்தையை முதல் வரி கடைசி வார்த்தை. எப்படி? அன்ன லிப்த படக, கஞ்சி போடப்பட்டதால் கட்டி தேன படக, மடிப்பில்லாக நேராக உள்ள துணியானது தூய்மையான துணியுடன் சேர்த்துக்கணும். தூய்மையான துணியுடன் ஏகதாம் ஏதி, ஒன்றாக இருக்கும் தன்மையை அடைந்து விடுகிறது. தத்வத்து, அடுத்த ரெண்டாவது அடுத்த பகுதி. தத்வத்து, அதை போல பிராந்தியா, அஞ்ஞானத்தினால் ஏகதாம் கதக, பிரம்மனும் ஈஸ்வரனும் ஒன்றாயிருக்கும் தன்மையை அடைந்து, முதல் வரியை இப்போ பார்க்கணும். அந்யோன்ய அத்தியாசக, ஒன்றோடு ஒன்று அத்தியாசம், ரூபோ அசவ், ரூபக அசவ், ரூபமாக ஏற்படுகிறது. அதை போல அஞ்ஞானத்தினால் பிரம்மனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒன்றாயிருக்கும் தன்மையை அடைந்து அந்யோன்ய அத்தியாசம், அதாவது ஒன்றோடு ஒன்று அத்தியாச ரூபமாக இது ஏற்படுகின்றது. இங்கே கஞ்சி போடப்பட்டு ஸ்டிப்பாக சுருங்கல் இல்லாமல் இருக்கும் துணி ஈஸ்வரன், தூய்மையான துணி பிரம்மன். இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் நாம் நினைக்கிறதில்ல, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறார் அவர். ஆனால் பொதுவாக துணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். 194 அதே இது ஆகாஷ அவதாரணத்தை கொண்டு வர்றார். மேகாகாசமகாகாசம் விவிச்யேதேன பாமரைகை தத்வத் பிரம்மேசயோரைக்யம் பஸ்யன் யாபாத தர்ஷினக. மேகாகாசமகாகாசம் விவிச்யேதேன பாமரைகை தத்வத் பிரம்மேசயோரைக்யம் பஸ்யன் யாபாத தர்ஷினக. அங்கே ஆகாஷ உதாரணம், இங்கே ஆகாஷ உதாரணம், இதுக்கு முன்பு சித்திர உதாரணம். இந்த ஆகாஷ உதாரணத்தில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மேக ஆகாஷ மகா ஆகாஷவ் விவிச்சியதே ந பாமரைகை. முதல் வார்த்தை, முதல் வரி. மேக ஆகாசத்தையும் மகா ஆகாசத்தையும் பிரித்து புரிந்து கொள்வதில்லை பாமரர்கள். என்ன ஆகாசம்? இதென்ன மேக ஆகாசம், திருப்பி மகா ஆகாசம், 4 ஆகாசம் அங்கே பார்த்தோம். ஞாபகம், திருப்பி ஞாபகப்படுத்தணும். ஞாபகம் இருக்கா? மகா ஆகாசங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வெளியே எல்லா இடத்துலையும் இருக்க ஆகாசம். அப்புறம் ரெண்டாவது கட ஆகாசம்னு ஒன்று பார்த்தோம். இந்த மகா ஆகாசங்கிறது பிரம்ம தத்துவம், கட ஆகாசம் பானைக்குள்ளே இருக்க ஆகாசம். இப்போ இங்கே இருக்குது இந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் ரூம் இப்படின்னு சொல்லி இது ஒரு ஆகாசம்தான். இது அதை பிரிக்கப்பட்டாச்சு. இது இந்த அறைன்னு சொன்னாலே ஆகாசத்தை ஒரு வரையறைக்குள்ளே இருக்கிறது மாதிரி காமிக்கிறது. பானைக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்குது. இந்த ஆகாசமும் வெளியே இருக்க ஆகாசம் ஒரே ஆகாசம், வேறுபாடு கிடையாது. செவர் அடித்தாச்சுன்னா ரெண்டு ஒன்று, பானையை உடைச்சாச்சுன்னா ரெண்டும் ஒன்று தான். ஆனால் கடம் பானைக்குள்ளே ஒரு ஆகாசம் இருக்குது, கட ஆகாசம். அது கூடஸ்தன்னர், நம்மளுக்குள்ள கூடிய ஆத்மா. வெளியே இருக்க ஆகாசம் பிரம்மன். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா? இல்லை. நாம் அந்த உடம்பை வச்சுக்கிட்டு வேறுபாடாக காமிக்கிறோம். அது முதல்ல அங்கே பார்த்தோம், கட ஆகாசம் மகா ஆகாசம். பிறகு ஜல ஆகாசம் மேக ஆகாசம்னு பார்த்தோம். ஜல ஆகாசம்னா என்னென்னா, பானை அந்த ஆகாசத்துக்குள்ளே ஜலத்தை விடுறோம், அதில் இந்த ஆகாசம் மேலே இருக்க ஆகாசம் தெரியுது அங்கே. அப்போ இந்த மகா ஆகாசம் அதுக்குள்ளே பிம்பமாக தெரியுது. அது யார்? ஜீவன்னு பார்த்தோம், நம்முடைய உயிர் தத்துவம். நம்மளுக்குள்ள சூக்ஷ்ம சரீரங்கிற ஜலத்துக்குள்ளே அந்த மகா ஆகாசத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியுது. அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தது அந்த கட ஆகாசம்தான். அந்த ஆகாசத்தில் ஜலமே போகாது. இதெல்லாம் அங்கே நிறைய விளக்கியிருக்கோம். அது ஜீவ தத்துவம். அதுக்கு கூடஸ்தன் ஒரு பேர் வந்துச்சு. பானைக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கு பேர் ஆத்மாங்கிறதுக்குள்ள கூடஸ்தன் சொன்னார். கூடஸ்த தீப பிரகரணம் 8வது அத்தியாயம், ஒரு அத்தியாயமே இருக்குது இங்கே வருது. அடுத்து வரப்போகுது கூடஸ்த தீப பிரகரணம்னு வருது. பிறகு இதெல்லாம் பார்க்க முடியுது. இன்னொரு ஆகாசம் இருக்குது, அது ஈஸ்வரன் பார்க்க முடியாது. மகா ஆகாசத்தை எங்கே எவ்வளோ வரைக்கும்னு தெரியாது நம்மளுக்கு, ஆனால் இருக்குது, தெரியும். ஈஸ்வரனுங்கிறது மேக துளிகள் இருக்குது. நம்ம மழை பெய்யறதுக்கு அப்படியே மேக துளிகள் இருக்குது.
எங்கே ஜலம் இருக்கோ அங்கே ஆகாசம் பிரதிபிம்பம் இருக்கும். இப்போ கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் ஆகாசத்தில் இருக்குது, இன்றைக்கி இருக்குது. நம்ம இங்கனக்குள்ளே இல்லாட்டாலும் இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மேகம் ஒரு இடத்துல சூழ்நிலை இருக்கும். அதில் கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் இருக்கும். ஒவ்வொரு நீர்த்துளிகள்லையும் அந்த ஆகாசம் இருக்குமா இல்லையா? டோட்டல் மேக ஆகாசம் வந்து ஈஸ்வரன், அது சமஷ்டி. இங்கே சின்ன பானைக்குள்ளே இருக்க ஆகாசம் ஜீவன். இதுவும் பிரதிபிம்பந்தான், அதுவும் பிரதிபிம்பந்தான். புரியுதுங்களா? ரெண்டுமே பிரதிபிம்பந்தான். அந்த பிரதிபிம்ப ஆகாசத்துக்கும் இந்த ஒரிஜினல் ஆகாசத்துக்கும் வித்தியாசம் பார்க்கறது இல்லைங்கிறார் பாமரர்கள். இங்கே என்ன சொல்கிறார் விளக்காசிரியர்கள்? இந்த ஆகாசத்தையே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, அப்புறம் அந்த ஆகாசத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறார். ஆகாச தத்துவத்தை வந்து நம்ம சொல்கிறோம் ஆகாசம்னு, ஆகாசத்தை பார்க்க முடியாது. இன்னொன்று அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ வெளிச்சம் இருக்குல்ல, வெளிச்சத்தை கண்ணில் பார்க்க முடியாதுன்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? வெளிச்ச தத்துவத்தை நம்ம யாரும் புரிஞ்சுக்கிட்டதே. வெளிச்சத்தை கண்ணில் பார்க்க முடியாது தெரியுமா? என்ன சாமி, வெளிச்சம் இருந்தால் தானே எல்லாமே தெரியுது. பொருள் மேலே வெளிச்சம் பட்டால் அந்த பொருள் தெரியும். வெளிச்சம் இல்லாட்டி பொருள் தெரியாது. நேரடியாக வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற பொருள் தீபம், அதை பார்க்கலாம். வெளிச்சத்தை ரெஃப்ளெக்ட் பண்ண வெளிப்படுத்து, அதை பார்க்கலாம். ஆனால் வெளிச்சம் இப்போ ட்ராவல் பண்ணுதில்ல, இப்போ அங்கேருந்து இங்கே வெளிச்சம் வருதுன்னா இதை நம்ம பார்க்குறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இதுக்கு ஒரே உதாரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விளக்குறேன், வெளிச்சத்தை பார்க்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பௌர்ணமி, நீங்கள் பௌர்ணமியில் சந்திரனை பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு சயின்ஸு தான் இது, பார்த்துக்குங்க. சந்திரன் வெளிச்சம் எப்படி தெரியுது? சூரியனுடைய ஒளி போய் பட்டு தெரியுது. இப்போ இங்கே சூரியன் வந்து மறையுது, இங்கே சந்திரன் உதிக்குது. இந்த வெளிச்சம் நேராக போகுது, சூரியன் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. சந்திரன் தெரியுது, சூரிய வெளிச்சம் போகிறது தெரியுது. அங்கே ட்ராவல் பண்ணி தான் நம்ம இங்கிட்டு சந்திரனை பார்க்குறோம். வெளிச்சம் இங்கேருந்து போகுது, வெளிச்சம் கண்ணில் தெரியுதா? நீங்கள் ஒரு டார்ச் லைட் அடிங்க, நைட்டில் ரொம்ப தூரத்தில் அடிங்க, சுத்தமாக இருந்தால் அந்த வெளிச்சம் போகிறது தெரியும், அந்த பொருள் மட்டுமே தெரியும். உங்கள் வெளிச்சம் போகுது, இங்கே போய் தான் அப்போ அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது. அந்த வெளிச்சத்துக்குள்ளே தூசி இருந்தால் தெரியும், ஒரு பூச்சி போனால் தெரியும். வெளிச்சம் நேராக கண்ணில் தெரியாது. வெளிச்சத்துக்கு உள்ள ஒரு பொருள் வந்தால் தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? இது யாராவது புரிஞ்சுருக்காங்களா? வெளிச்சத்தையே புரிஞ்சுக்கணும். வெளிச்சத்தினாலதான் எல்லா வெளிச்சத்தால வெளிச்சமாக தானே இருக்குங்கிறான். அந்த வெளிச்சம் வந்து பொருள்கள் இருக்கிறதுனால வெளிச்சம் இருக்கிறதே தெரியுது. வெளிச்சம் இல்லாட்டி இப்போ ஒவ்வொரு கிரகத்தையும் இப்போ கூட சொல்கிறாங்க, இன்னைக்கு இருந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இருந்து 6 கிரகம் ஒரே நேர்கோட்டில் இருக்கான், சாயந்தரம் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அது அந்த கிரகத்துக்குள்ள எங்கேருந்து வெளிச்சம் போகுது? சூரியன்ட்டு இருந்து. அந்த போகிறது தெரியுதா? அந்த கிரகத்துக்கு வெளிச்சம் சுயமாக பிரகாசிக்கிற தன்மை இல்லை. வெளிச்சத்தவே புரிஞ்சுக்கிறது இல்லை, ஆகாசத்தையே புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் மேக ஆகாசத்தை இந்த ஆகாசத்தை எப்படி பிரித்து புரிஞ்சுக்கிடுவாங்கிறார். சாதாரண புரிஞ்சுக்கிற முடியாது. அதனால நான் ஒரேதான் இப்படி ரெண்டையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அதாவது சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் கண்ணில் நேராக பார்க்கறது தான் பிரமாணம், எதை பிரத்யட்சமாக பார்க்குறதே பிரமாணம். வேறு அதுக்கு மேலே வேறு சிந்திக்கிறதுக்கே இல்லை. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யுங்கிறது பொய்ன்னு சொல்லிடுவாங்க அவங்க. அவங்களுக்கு நேரம் பார்க்கணும், அதுதான் உண்மை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி இருக்கிறவங்ககிட்ட இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஒன்றாகத்தான் பார்ப்பார்கள் அப்படிங்கிறார். நாம் என்ன பாமரர்கள்ங்கிறார், நாம் பண்டிதர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் படித்தாலே பண்டிதர் நினைப்பு வந்துடுது நம்மளுக்கு. எல்லாம் பாமரர்ன்ட்டார். நிறையா விஷயங்களில் பாமரர்களாகத்தான் இருக்கான். ஏதாவது வார்த்தையை சொன்னால் பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அதை விசாரித்து பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது, அந்த வார்த்தையில் ஒன்றுமே இருக்காது. விவகாரமே அங்கே தான் வருது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பிரத்யட்ச பிரமாணத்தை மட்டும் வைத்து பார்த்து கொண்டிருப்பது, அதை மட்டும் வச்சு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நம்ம அதுக்கு மேலே போய் புரிஞ்சாதான் கஷ்டம். இவங்க பிரத்யட்ச பிரமாணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சொல்கிறவங்கக்கிட்ட பிரித்து பார்க்குற தன்மை இருக்காது. அதனால் மேக ஆகாசத்தையும் பிரதிபிம்ப ஆகாசத்தையும் ஒன்றாத்தையும் அவங்க நினைப்பாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறார். ஃபோட்டோவில் ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க, நம்ம ஃபோட்டோவே நம்மகிட்ட காமிச்சு யாருன்னு, மாந்தேன் தெரியாதா அப்படிங்கிறான். ஃபோட்டோ இருக்கு நம்மளா?
அது பிம்பம் தானே, அது நான் தான் அப்படிம்போம். இல்லை இது யாருன்னா அவர் தான் அப்படிம்போம். விவேகானந்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க கடவுள் தத்துவத்துக்கு. ஒரு ராஜா கேட்டார், தெரியுமில்ல அது? அதாவது ஒரு அரண்மனையில் தங்கியிருக்கார். ஒரு ராஜா வந்து அரண்மனையில் தங்கியிருக்கும்போது என்ன கேட்குறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு, நான் கடவுள் ஒத்துக்கிறேன், அவர் இந்த கல்லுலையும் மண்ணுலையெல்லாம் வழிபடுறீங்களே இதான் கடவுள்னு சொல்லி, இதை மட்டும் என்னால் ஏற்றுக்கிற முடியலேன்னு சொல்லி அந்த ராஜா சொல்வார். இவர் என்ன பண்ணுவார், ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். யார்? அவர் ஃபோட்டோவை எடுக்க சொல்வார். அங்கே ஒரு அவருடைய ராஜாவுடைய ஃபோட்டோ மாட்டியிருக்கேன், அதை கலட்ட சொல்வார். எது கலட்ட சொல்கிறீங்க? கழிச்சிட்டு வாங்கம்பார். சேவகன் தூக்கிட்டு வரும், இதில் எச்சியில் துப்பும்பார், அடிக்க போயிடுவான். எங்கள் ராஜா படத்தில் அவர் இந்த உட்காந்துருக்காருப்பா, அவர் மேலே உன்னை துப்ப சொல்லலை, வெறும் கண்ணாடி பேப்பரு ஃப்ரேம் இதில் தான் நான் துப்ப சொன்னேன் பாரு. என்ன ராஜா இல்லையாம்மா? ராஜா இந்தா இருக்கார்ரா. அப்போ உங்களை மாதிரி உன்னை ஏற்றி வச்சவன்னு அவனுக்கு என்ன பாவம்? நீங்களே அது நினைக்கிறான்ல. இது மாதிரி எங்கும் நிறைந்த கடவுளை அங்கே ஆவாகனம் பண்ணி அங்கே ஏற்றி வைக்கிறோம் அப்படி சொல்லி சொல்வார். இப்போ அதுக்கே ஒரு பேப்பருக்கு ஒன்றால் மதிப்பு கொடுக்க முடியுதே. கல்லை கடவுளாக கும்புறது முட்டான்னு சொல்லிட்டு கல் தானே எல்லோரும் செல வைக்கிறாங்க இன்றைக்கி. யார் சொன்னாரோ அவருக்கே கல்லுன்னு சிலை. கல்லை வணங்குவோன் முட்டாள்னு யார் சொன்னாரோ அவருக்கு கல்லில் சிலை, அவருக்கு மாலை மரியாதை. எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கு பாருங்க. நம்மளெல்லாம் முட்டாளாக்குறது அதெல்லாம். அது மாதிரி என்ன சொல்கிற, பிம்பத்தையும் நம்மளையும் ஒன்றா நினைக்கிறோம். அது மாதிரி மகா ஆகாசத்தையும் மேக ஆகாசத்தையும் ஒன்றாக நினைப்பது போல் பிரம்மனையும் ஈஸ்வரனையும் ஒன்றாக பாமரர்கள் நினைக்கிறார்கள். பண்டிதர்களாகி நினச்சிக்கிட்டு இருக்க நம்மளும். தத்வத்து அதுபோல பிரம்ம ஈசயோகோ, பிரம்மத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் பஷ்யந்தி, ஐக்கியத்தை பார்க்கின்றார்கள். யார்? ஆபாத தர்ஷினக, அஞ்ஞானத்துடன் பார்ப்பவர்கள். நம்ம ஏற்கனவே பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் ஐக்கியப்படுத்தி பார்க்குறோம், அதை ஞானம்னு சொல்கிறோம். உண்மை தானே? இங்கே என்ன பண்ணியிருக்காரு, அப்படி ஐக்கியப்படுத்தி பார்க்குறது அஞ்ஞானம்ட்டார். எந்த அடிப்படையில் சொல்கிறான்னு புரியுதா? நாம் ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஈஸ்வர பிரம்ம ஐக்கியம், ஜெகத் பிரம்ம ஐக்கியம் எல்லாம் ஐக்கியப்படுத்தி பார்க்குறோம். எங்கன்னா மித்தியாவை நீக்கிட்டு பார்க்குறோம். இங்கே என்ன பண்ணுறார், அதான் ஞானம்னாரு. நீ ஐக்கியப்படுத்தி பார்த்தா அஞ்ஞானம்ங்கிறார் இங்கே. புரியுதா? ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கலாட்டி தப்பாக போயிடுறது. அதனால் கவனமாக புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து படித்தாத்தான் புரியும். சும்மா ஒரு கிளாஸுக்கு வந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இல்லாட்டி என்ன பண்ண, இந்த சப்ஜெக்டவே தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போய்க்கிடலாம். நம்ம இன்னும் 2 ஸ்லோகத்துக்கு அங்கிட்டு என்ன, ஈஸ்வரன் மித்தியா பிரம்மன் சத்தியம். என்னென்னா ஈஸ்வரனும் இருக்கின்ற காரணத்துவந்தே மித்தியா, ஆதாரத்தன்மை மித்தியா இல்லை. இதெல்லாம் நம்ம நிறைய படித்தாத்தான் இந்த பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிற முடியும். இல்லாட்டி புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறார். ஈஸ்வரனிடம் இருக்கின்ற சைதன்யமும் பிரம்மத்தினிடம் இருக்கின்ற சைதன்யம் ஒன்று தான், அது சத்தியம்தான். ஆனால் ஈஸ்வரனுடைய காரணத்துவம் பிரம்மனிடம் இல்லை. அந்த காரணத்துவம் பொய்யா இருக்குது, ஏன்னா காரியமே இல்லைன்னு நிரூபணம் பண்ணுறோம். அப்போ போயிருந்தாங்க. இதுதான் தவறு. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறார். எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடிய கேள்வி கடவுள் ரூபமா அரூபமாங்கிற கேள்வி தான். பார்த்தீங்கன்னா உருவத்தை கும்பிட்றவங்க கீழானவங்க, அருவத்தை கும்பிட்றவர் மேலான ஒரு வார்த்தை. சும்மா அப்படி ஒரு இது இருக்குது. நிர்குண பிரம்மத்தை உபாசிக்கிறவர் மேலானவர், சகுணத்தை உபாசிக்கிறவர் கீழானவர், அப்படிலாம் சொல்கிற ஒரு இது உண்டு. ஆனால் அவருக்கு ஒரு நாமம் சொல்லிட்டேன்னு அப்புறம் உருவத்தானே சொல்கிற. இப்போ சில மதங்களில் உருவத்தை சொல்ல மாட்டாங்க, உருவ கடவுள் சொல்கிறதில்ல. ஆனால் நாமம் சொல்கிறாங்க. நாமம் சொல்லியாச்சுனால எங்கள் உருவம் வந்துருச்சே, நாமம் சொல்லியாச்சு உருவம் வந்துருச்சாங்க, நாமும் சொல்லக்கூடாதாங்க. அதனால் தெளிவில்லாமல் இருக்காங்க. இதில் எல்லாம் இந்த விஷயம் புரிஞ்சாத்தான் தெளிவு வரும். நாம் என்ன பண்ணோம், ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லா இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டோம். பிறகு என்ன பண்ணுறோம், 1000 திருநாமம் பாடினாம் கொட்டவும். ஒரு நாமம் ஒன்றும் இல்லா இருக்குங்கிறது பிரம்மன், 1000 திருநாமம் பாடிங்கிறது ஈஸ்வரன். ரெண்டையும் சொல்லிட்டார் மாணிக்கவாசகர். கரெக்டாக அழகாக கொண்டு போகிறார். ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லா இருக்குன்ட்டார், அருவத்தை சொல்லிட்டார். ஆனால் என்ன, ஈஸ்வரனா வந்து 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டம் எல்லாம் அவர் தான். 1000 பேர் சொல்லலாம், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் சொல்லலாம் அவருக்கு. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனால தான் இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த கடவுள் தத்துவ விஷயத்தில் எல்லாத்துலேயும் தோஷம் வரும். அருவம்னு சொல்லி நாமமும் ஒரு ரூபமும் இல்லைன்னு சொல்லி போயாச்சுன்னு சொன்னால், அங்கே எந்த நாமமும் எந்த ரூபமும் இல்லைன்னா
பேசவே முடியாது. நாமமே நிர்குணம் சொன்னால் கூட ஒரு வார்த்தை சொல்கிறோம், ஒரு வார்த்தை புரிகிறதுக்காக சொல்கிறான். அதனால தான் பிரம்மனை பற்றி கேட்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி என்ன பண்ணார், இப்படின்ட்டார், ஒரே இப்படின்னு சொல்லிட்டார். அதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வருது அத்வைதம்ங்கிற வார்த்தை கூட அங்கே பயன்படாதுன்னு வருது. நீங்கள் மாண்டூக்கியத்தில் பார்த்தீங்கன்னா அத்வைத பிரகரன்னு ஒரு பிரகரணம் வரும் அந்த மாண்டூக்கிய காரிகையில். நம்ம அத்வைதம் பிரம்மன் சொல்கிறோம், அது ஒன்று மட்டுமேங்கிறோம் சொல்கிறோம்ல புரிகிறதுக்காக. அத்வைதம் இருந்தால் தானே அத்வைதங்கிற வார்த்தையை சொல்லணும். துவைதமே இல்லைன்னா அத்வைதங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே, புரியுதா? துவைதம் இருந்தால் தான் அத்வைதங்கிற வார்த்தை, துவைதம் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அத்வைதங்கிற வார்த்தையும் பயனற்று போய் விடுங்கிறார். அங்கே மௌனம்தான். அதனாலதான் சொல்லுவாங்க பௌத்த மதத்தில் புத்தர் இதை நல்லா புரிஞ்சிருக்கார். கடவுளை பற்றி கேட்கும்போது அவர் பதில் சொல்லாமல் விட்டார். சொல்கிறாங்க மௌனமாயிட்டு, என்னத்தை சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லைன்னு அமைதி ஆகிட்டார். அது சிஷியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவர் இந்த மௌனமாக இருந்தது இப்படித்தான் நினச்சிருக்காருன்னு அவர் ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை வச்சு ஒரு 4 பிரிவு வந்துருச்சு. பௌத்த மதத்தில் 4 பிரிவு இருக்குது. சனிய விஞ்ஞானவாதம் இருக்குது, சூன்யவாதம் இருக்குது. அதில் ஒரு 4 பிரிவுகள் வந்துச்சு. அதில் இன்றைக்கி வந்து சனிய விஞ்ஞானவாதம், இந்த சூன்யவாதம் இன்றைக்கி பிரபலமாக இருக்குது. அவர் மௌனமாயிட்டார். அவர் வந்து சொல்லலை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மௌனத்தை இப்படி கற்பனை பண்ணி அவருக்கு பிறகு ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மதமே உருவாச்சுங்கிறாங்க. அவருடைய சிஷியர்கள் வந்து உருவாக்குனான்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அதனால் என்னன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த சகுன நிற்குணத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டால் நம்ம எந்த கொஸ்டினும் பண்ண மாட்டோம், கேள்வியே வராது. இந்த ஈஸ்வரன் சிவன் பெரியவரா, விஷ்ணு பெரியவரா, இல்லை இயேசு பெரியவரா, அல்லாஹ் பெரியவரா, அது பெரியவரா, இது பெரியவரா, அந்த கேள்வியெல்லாம் இந்த 2ஐயும் அழகாக புரிஞ்சுக்கிட்டால் எந்த அடிப்படையிலேங்கிறது தெளிவாக வந்துடும். அப்போ இந்த கொஸ்டினே வராது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரனிடம் இருக்கக்கூடிய ஜகத் காரணத்துவம் என்ற மித்தியாத்துவத்தை நீக்கி அவரிடம் உள்ள சத்தியமான சைதன்யத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மனிடம் ஐக்கியப்படுத்துவது நம்மகிட்ட ஞானம். மித்தியாத்துவத்தை எடுத்தாச்சுன்னா அவர் வேற இவர் வேற, 2 ஐக்கியம் கிடையாது. அவர் படைப்பவர், இவர் படைக்க மாட்டார், அமைதியாக இருக்கிறவர் தான். இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். அடுத்ததில் இன்னும் அதை வந்து அழகாக விலைக்கு கொண்டு போகிறார், அங்கே பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துலாம். மேக ஆகாஷ மகா ஆகாஷவ். மேக ஆகாசத்தையும் மகா ஆகாசத்தையும், இந்த மேக ஆகாசம் மகா ஆகாசங்கிறது விளக்கம்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ சுருக்கமாக சொல்லிட்டேன். மேக ஆகாசங்கிறது நீர் துளிகளில் பிரதிபிம்பிக்கின்ற ஆகாசம். மகா ஆகாசத்தையும் பாமரைகை, இந்த கடைசி வார்த்தை பாமரைகை, பாமரர்கள் விவிச்சியதே ந விவிச்சியதே, பிரித்து புரிந்து கொள்வது இல்லை. சாதாரண மக்கள் 2 ஆகாசத்தையும் பிரித்து புரிந்து கொள்வதில்லை. நம்மளே பாருங்கள், கொட ஆகாசத்தையும் கட ஆகாசத்தையும் மகா பிரித்து புரிஞ்சுக்கிறோமா? இல்லை. தத்வத்து, அதை போலவே 2வது வரி பிரம்ம ஈச யோகோ, அதை பிரிக்கும்னா பிரம்மேச யோகோன்னு இருக்கு. பிரம்ம ஈச யோகோ, பிரம்மத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம், ஒற்றுமையை, ஐக்கியத்தை பஷ்யந்தி பார்க்கின்றார்கள். 2க்கும் ஒற்றுமையை பார்க்கின்றார்கள். யாருன்னா ஆபாத தர்ஷினக, அஞ்ஞானத்துடன் பார்ப்பவர்கள் அல்லது மேலோட்டமாக பார்ப்பவர்கள். இங்கே ஆகாச உதாரணம், மகா ஆகாசத்தையும் மேக ஆகாசத்தையும் ஒன்றாக பார்ப்பது போல் பிரம்மனையும் ஈஸ்வரனையும் ஒன்றாக பார்க்கிறார்கள். இப்போ 188லிருந்து இந்த 194 வரைக்கும் இந்த ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம். அடுத்து என்ன பண்ண போகிறார், 195லிருந்து 236 வரைக்கும் ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன்னா என்னன்னு தெளிவாக பிரித்து அழகாக கொண்டு போய் அதை விசாரம் பண்ணி சொல்ல போகிறார். எப்படி டெவலப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கல்ல, சித்திர உதாரணம், ஆகாச உதாரணம், ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், பிறகு ஈஸ்வரனிடம் மட்டும் பிரம்மத்தை சேர்க்கலாங்க, கடவுளுங்கிறதுல மட்டும் உள்ள குழப்பம். பிறகு கடவுள்னா என்ன, அதுக்கு மாயையை சொல்லி கடவுள்னா என்ன, பிறகு கடவுளுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு குழப்பம் வந்திருக்குங்கிறத சொல்லிவிட்டு அந்த ஈஸ்வரன், அந்த கடவுள்னா என்ன, பிரம்மன்னா என்னன்னு பிரித்து
ரெண்டையும் விசாரம் பண்ண போகிறார். இது 195லேருந்து 236 வரைக்கும் இந்த விசாரணை வரப்போகுது. இதில் என்னன்னு சொன்னால் ஒரு பெரிய முக்கியமான ஒரு கருத்து அடுத்த ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். இந்த ஸ்லோகத்தை படிச்சிடலாம். படிச்சுட்டு நான் அதுக்கு ஒரு சின்னது மட்டும் சொல்லிடுறேன். 195 உபக்ரமாதிபிர்லிங்கைஹைம் தாத்பர்யஸ்ய விசாரணாத் அசங்கம் பிரம்ம மாயாவீம் சிர்ஜத் ஏஷ மகேஸ்வரஹ. உபக்ரமாதிபிர்லிங்கைஹைம் தாத்பர்யஸ்ய விசாரணாத் அசங்கம் பிரம்ம மாயாவீம் சிர்ஜத் ஏஷ மகேஸ்வரஹ. இங்கே ஒரு முக்கியமான கருத்து வருது. ஒரு விஷயத்தில் ஒரு நூலில் என்ன இருக்குங்கிறத நீ எப்படி விசாரம் பண்ணணும்னு ஒரு டெக்னிக் சொல்கிறார். 6 விதமான அடையாளங்கள் இருக்குது. அதான் இங்கே ஒரு வரியில் மட்டும் உபக்ரம் முதலானன்னு மட்டும் சொல்லிட்டார். 6 விதமான அடையாளங்களை அந்த நூலில் பார்த்து இதுதான் தாத்பரியம் நிச்சயம் பண்ணணும். இப்படி ஒரு விசாரத்தின டெக்னிக் இருக்குது. அதை இங்கே சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாத்தான் உனக்கு இதெல்லாம் புரியும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்கிறார், இந்த தாத்பரியம் என்னன்னு புரியும் சொல்லிவிட்டு பிரம்மத்தினுடைய லட்சணத்தை ஈஸ்வரன் சுருக்கமாக இங்கே 2 வரியில் சொல்கிறாரு. இந்த 6 விதமான லிங்கம் என்னன்னு சொன்னால் 6 அடையாளம் சொல்லுவாங்க. ஆரம்ப முடிவு ஒன்றா இருக்கணும். எப்பயுமே ஒரு கட்டுரை எழுதுனா கூட முகவுரையும் முடிவுரை நான் எதத்தே சொல்ல போகிறேன்னு சொல்லணும், இதத்தே சொல்லியிருக்கேன்னு சொல்லணும். இது ஒன்று ஒரு அடையாளம். பிறகு மீண்டும் மீண்டும் நான் எந்த கருத்தை அதில் பல கருத்து சொல்லிக்கிட்டே போவோம். பிறகு என்ன பண்ணுவோம், அதில் எதை சொல்லணுமோ அதை முக்கியமாக சொல்லணும், திருப்பி திருப்பி சொல்லணும். பிறகு வேறு எதனாலும் அறிய முடியாத விஷயத்தை சாஸ்திரம் சொல்லணும். கண்ணில் பார்த்து காதில் கேட்டுக்கிறத சொல்லக்கூடாது. இந்த பிரமாணங்களை அறிய முடியாத விஷயத்தை சொல்லணும். புதிய விஷயமாக இருக்கணும். அது அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டால் என்ன பலன்கிறதையும் அங்கங்கே சொல்லணும். பிறகு ஞானத்தை புகழணும், ஞானம் இல்லாததனுடைய குறையை சுட்டி காமிக்கணும். பிறகு உதாரணங்கள் லாஜிக் மூலமாக விளக்கணும். இது ஒரு நூலில் அப்படியே பார்த்தோம், இதெல்லாம் இந்த 6 அங்கே இருந்துச்சுன்னா இதுதான் தாத்பரியம் அப்படின்னு இப்படித்தான் விசாரணை பண்ணி நிரூபணம் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாது. இப்போ பொதுவாக மற்றதெல்லாம் நிறையா வரும். உபநிஷத்தில் பல கருத்துக்கள் வரும். ஆனால் ஆரம்ப முடிவு ஒன்றா இருக்கும். இடையில திரும்ப திரும்ப எதை சொல்லியிருக்கு. பகவத்கீதையே பார்க்கலாம். துயரப்படாதேன்னு ஆரம்பித்தார், ஞானிகள் துயரப்பட மாட்டார்கள்னு ஆரம்பிப்பார். ஞானம்தான் துயரத்தை நீக்கும்னு சொல்வார். அஞ்ஞானம் துயர காரணம் பார். ஞானத்தெல்லாம் சொல்லி துயரப்படாதேன்னு முடிப்பார். இடையில தத்துவத்தை சொல்லிக்கிட்டே ஆத்ம ஞான தத்துவத்தையும் பிரம்ம தத்துவத்தையும் அங்கங்கே சொல்லிக்கிட்டே வருவார். எல்லாம் வரும். இப்போ ஒரு வீட்டுக்கு நம்ம வீடு ஒரு கெஸ்ட்டு புதுசாக வந்திருக்கார். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. திடீர்னு ஒருத்தர் வந்திருக்கார். வந்து என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு என்ன ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு வந்திருக்காருன்னு வர்றோம். எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலன்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம். எப்பயும் வராதால் வந்திருக்காரு. வந்து குடும்பம் எப்படி இருக்குது, பையன் எப்படி இருக்கான், என்ன வேலை பார்க்குறான், உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் எப்படி இருக்குது, உங்கள் சொந்தம் வந்து அத்தனையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கார். இவருக்கு என்ன பண்ணுறாரு, எதுக்கோ வந்திருக்காரு, என்னத்தினாலும் வராதால் என்ன நோக்கம்னு தெரியலன்னு வச்சுக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு நோக்கத்துலேயே வந்திருப்பார்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் எத்தனை விஷயம் பேசிட்டு கடைசியில் நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணம் வேணுங்கிறார். அவ்வளவு நேரம் பேசுனதனுடைய தாத்பரியம் என்ன, அது தாத்பரியமே இல்லை. அதெல்லாம் என்னென்னா சைடு முக்கியமாக. அப்போ என்ன நோக்கம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டார் இவர். அது சொல்லும் போதே என்ன பண்ணிட்டாரு, இதுதான் நோக்கம், தாத்பரியம். இவர் வந்ததனுடைய தாத்பரியம் பணம் கேட்கணும். மிச்சதெல்லாம் சும்மா அதை என்ன இது என்னன்னு. அது மாதிரி உபனிஷத்தில் பல கருத்துக்கள் வரும், கீதையிலையும் பல கருத்துக்கள் வரும். அங்கே தாத்பரியம் நிச்சயம் என்ன, ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம், பலன் என்ன, துயரம் நீங்குதல். அதை பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயத்தையும் பார்க்கலாம். அங்கங்கே சொல்லுவார், ஞானத்தை ஸ்துதி பண்ணுவார், மீண்டும் மீண்டும் சொல்லுவார், பலனை சொல்லுவார். 2ஆம் அத்தியாயத்தில் சொல்லுவார், 5ஆம் அத்தியாயத்தில் சொல்லுவார், 4ஆம் அத்தியாயத்தில் சொல்லுவார், 15ல் சொல்லுவார், 7, 9 வரும். பிறகு தியானம், பூஜை, பண்புகள், அது இது, அசுர குணம், தெய்வ குணம் எல்லாம் வரும். தாத்பரியம் என்னென்னா ஞானமே துயரத்தை நீக்குங்கிறது தான். அது மாதிரி ஒரு நூலை இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது பிரம்மன் ஈஸ்வர தத்துவம் அதனுடைய தாத்பரியம் நம்மளுக்கு விளங்கும். இப்படித்தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் பிரம்மத்தினுடைய தன்மையும்
ஈஸ்வரனுடைய தன்மையும் புரியும் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் விளக்குறார். விளக்கி இதிலேருந்து டெவலப் பண்ணி ஈஸ்வரனையும் பிரமனையும் தனித்தனியாக பிரித்து ஆராய்ச்சி பண்ணி உபனிஷதங்களில் எப்படி சொல்லியிருக்கு, உபக்கிரமம் உபசம்காரம் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்லாம் சொல்லி அழகாக கொண்டு போவார். அந்த விளக்கங்களை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.